கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து ஒரு டேர்ம் வந்து நம்ம அடிக்கடி ஹியர் பண்ணுறப்போம் கைஸ். அது என்ன அப்படின்னா வந்து டோக்கன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. என்னடா அது சம்டைம்ஸ் காயின்ஸ்ன்றாங்க, சம்டைம்ஸ் டோக்கன்ஸ்ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம கொஞ்சம் பேசுவோம், காயின்ஸ் வர்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து நம்ம பற்றி பேச போகிறோம். அண்ட் அதுலேருந்து நம்ம வந்து எது வந்து பெட்டர், ரெண்டு pretty much வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பிளாக் செயின்ஸு. பட் அந்த 2 பிளாக் செயின்ஸ்லேயும் வந்து நம்ம டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் செயின்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து Binance Smart Chain அப்படின்றது ஒன்று, இன்னொன்று வந்து Solana. ஸோ ரெண்டும் தான். ஸோ Solana வந்து இட்ஸ் கெட்டிங் வெரி பாப்புலர் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸ்லையும் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ அடாப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னே கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டர் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டிஃபை சைடு அந்தளவுக்கு இல்லைனாலும் மற்ற சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் டோக்கன் கிரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து ஈவன் நம்மளோட ஓன் டோக்கன்ஸ் வந்து வி மே ஆக்சுவலி யூஸ் சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்குள்ளார ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஓன் டோக்கன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் இதை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணாமல் அண்ட் இதில் வந்து என்ன பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் வில் பி லாட் ஈஸியர் டவுன் தி லைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஆஸ் அன் இன்வெஸ்டர், ஏன்னா பிகாஸ் இந்த டோக்கன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ வி கேன் கிவ் இட் டு பப்ளிக். அதில் வந்து சில பேர் வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டிஃபைஸ் இருக்கும் அண்ட் இந்தமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து வில் பி யூசிங் த டோக்கன்ஸ் ஃபார். அப்படி இருக்கிறப்ப ஒரு இன்வெஸ்டராக வந்து இப்போ நம்ம பேன்கேக் ஸ்வாப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ட்ரான்சாக்ஷன்ஸ் போயிட்டு வரதுக்கு, அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் மெயினாக வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் டைம்ஸ், இந்தமாரி விஷயம் நிறைய விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு 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 ரெகுலர் யூஸராக வந்து நம்மளுக்கு வில் கெட் அன் ஐடியா. நாளைக்கு நம்ம அந்த ஒரு பிளாக் செயினில் வந்து நம்ம டோக்கன் கிரியேட் பண்ணோம்னா pretty much exactly அதான் நடக்கும். ஓகே, ஸோ வில் கெட் இன் டு திஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து Binance Smart Chain versus Solana. வெல்கம் டு கிரிப்டோ ரெகுலர் கைஸ். ஸோ கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் ஹியர். ஸோ நம்மளோட கம்பேரிசன், ஸோ லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இஃப் யூ ஜஸ்ட் கூகுள் Binance Smart Chain versus Solana அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் யூ கெட் இட் ஃப்ரம் academyaxspace.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இட்ஸ் அ ரியலி குட் ஆர்டிகல். ஸோ கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் தி அதர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வந்து இது கொஞ்சம் நல்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது which is what I want. சரி, ஓகே, இதில் நம்ம வந்து குயிக்காக நம்ம போவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தேரியம் வந்து இப்போதைக்கு வந்து இட்ஸ் த கிங். ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் வந்து ஃப்ரம் அ மைனிங் பெர்ஸ்பெக்டிவில் என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா ஜிபியூஸுமே வந்து எத்தேரியம் தான் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 46 ஜிபியூஸ் வந்து எத்தேரியம் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எத்தேரியம் இஸ் ஸ்டில் த கிங் ஆர் குயின். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இட்ஸ் டூயிங் pretty well. அண்ட் டிஃபை எக்ஸ்சேஞ்சஸ், யூனிஸ்வாப் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து எக்ஸ்சேஞ்சஸில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஆப்ஸ்லேயும் பார்த்தீங்க, டிஃபைஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தேரியம் இஸ் டூயிங் வெரி வெல். பட் அதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஸ்டில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, மைனர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ ப்ராஃபிட், இட்ஸ் அ குட் திங். பட் ஜென்ரலாக வந்து ஒரு இன்வெஸ்டருக்கோ இல்லை வந்து சம்மன் ஹூ ஸ்டேக்கிங் அந்த மாதிரி வந்து இல்லை டிஃபைஸில் யூஸ் பண்ணுறாங்க, டிஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போ லெட்ஸ் சே ஹலோ கிட்டீஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து யூல் கெட் லிட்டில் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஈவன் ஆக்சஸ் இன்ஃபினிட்டி இதெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு பே ஹை ஃபீஸ் எவ்ரி டிரான்சாக்ஷன். நீங்கள் வந்து பண்ணுறப்போ வந்து யூ வில் ஃபீல் த பெயின். ஸோ அது வந்து ஃப்ரம் அ மைனர் பர்ஸ்பெக்டிவில் வந்து ஈவன் தோ ஐம் கெட்டிங் பெய்ட் அப்படின்னாலுமே வந்து ஃப்ரம் அன் இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ் அப்படி பார்க்குறப்ப இட் நாட் கோன் பி a வெரி குட் சாய்ஸ் அப்படின்றதுல நோ டவுட். ஸோ தட்ஸ் அ ரீசன் வந்து அவங்க வந்து தே மூவிங் டுவர்ட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ஸு, ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி, ப்ரூஃப் ஆஃப் கவரேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வில் டாக் இன் another வீடியோ. அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி வந்து ஒருத்தர் வீடியோ கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து வில் டூ அ குயிக் வீடியோ ஆன் தட். ஓகே, ஸோ இப்போ எத்தேரியம் வந்து என்ன டாமினண்ட்டாக இருந்தாலும் அதில் நிறைய பாட்டில் நெக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பாட்டில் நெக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் எத்தேரியம் 2.0 வரப்போகுது. ஸோ எத்தேரியம் 2.0 வந்து பீப்புள் சே தட் ஆல்மோஸ்ட் லைக் நெக்ஸ்ட் இயர் வரும், நெக்ஸ்ட் இயர் மிடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வி நோ ஒன் நோஸ். ஸோ எல்லோரும் வந்து ஜஸ்ட் அ ப்ரொடிக்ஷன். ஏன்னா ஏற்கனவே இதேமாரி செவரல் லான்ச் டேட்ஸ் இருக்குது அண்ட் பீப்புள் ஹவ் மிஸ் த லான்ச் டேட்ஸ் பிகாஸ் we know being a developer and development projects வந்து never delivered on time. ஸோ அதனால் that's something we have to agree to it. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து Binance Smart Chain, இதுக்கப்புறம் வந்து Solana ரெண்டுமே வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு இருக்கிற சாய்ஸஸில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தேரியம் இருக்குது, ERC20 டோக்கன்ஸ் இருக்குது அண்ட் BEP20 டோக்கன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் Binance Smart Chain இருக்குது, அதுக்கப்புறம் Solana இருக்குது.
இது இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நான் ஃபைனலாக வந்து ஃபைனலைஸ் பண்ண 3 சாய்ஸஸ்ஸு. எத்தேரியம் அதில் தூக்கிட்ட ஒரு ஆப்ஷன் வந்து ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஃபீஸ் அதிகம். நம்ம ஈவன் டெஸ்டிங்க்கு ஒவ்வொரு தரையும் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் அதிகம் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எத்தேரியம் வாஸ் டேக்கன் அவுட் ஆஃப் தி சாய்ஸ். பட் எத்தேரியம் ஸ்டில் அ வேலிட் கேண்டிடேட். ஸோ அதனால் வேலிட் கேண்டிடேட் இல்லை அப்படின்றது கிடையாது. தே ஸ்டில் கோன் பி ரியலி வேலிட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து Binance Smart Chain அண்ட் Solana கம்பேரிசன் இது போகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்னன்னா, பைனான்ஸில் நீங்கள் வந்து ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து பேன்கேக் ஸ்வாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து 2 பைனான்ஸ் லோகோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விச் இஸ் லைக் இப்படி நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, பிஎன்பின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களோட பிஎன்பி டோக்கன், பைனான்ஸ் டோக்கன் இது. ஸோ இது வந்து ஸ்மார்ட் செயின், பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்றது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து வில் டாக் இன் அ செப்பரேட் வீடியோ ஆல் டுகெதர். ஸோ இது வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் போடுறேன். பட் ஜஸ்ட் அ குயிக் ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிஎன்பின்றது வந்து ERC20 பேஸ்டு டோக்கன் இது. ஸோ இட்ஸ் லைக் எத்தேரியமோட பிளாக் செயினை யூஸ் பண்ணுற ஒரு டோக்கன் இது. அண்ட் வேறஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்றது வந்து பைனான்ஸோட ஓன் பிளாக் செயின். அண்ட் இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இட் ஹேஸ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் எத்தேரியமில் இருக்க டிஆப்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து இட் கேன் யூஸ் இட். அண்ட் ஸ்மார்ட் செயின் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் லிட்டில் ஒரு செல்லப்பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம், பைனான்ஸோட செல்லப்பிள்ளை. பட் ஸ்டில் இட் க்ரோன் ப்ரிட்டி வெல். இப்போ நிறைய டோக்கன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் செயினில் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த 2 டோக்கன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இது நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இதுவும் வந்து மாற்றிக்கலாம், விச் இஸ் ரியலி கூல். ஓகே, நவ் இது வந்து வில் டாக் இன் அ செப்பரேட் சாப்டர். ஸோ நவ் இப்போ உள்ளே போவோம். வாட் இஸ் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து launched as a project அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். பைனான்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ தே pretty huge. அவங்களோட ஓன் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் BSC அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹைலி ஸ்கேலபிள் பிளாக் செயின் நெட்வொர்க் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் இதோட ஹோல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தேரியம் டிபெண்ட் பண்ணியிருக்கிற அவங்களோட அதர் டோக்கன்ஸ் விச் இஸ் பிஎன்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கெட்டிங் கன்ஜஸ்டட், அந்தமாரி இஷ்யூஸ்லாம் டிப்பிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இவங்க வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு இட்ரேஷனாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்துச்சு. அண்ட் ஃபுல்லி டெவலப்டு பிளாட்ஃபார்ம், லோ ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். இது ஆக்சுவலி வந்து இட்ஸ் ட்ரூ கைஸ். நீங்கள் வந்து யூனிஸ்வாப்பை வேறு எதுலையா நீங்கள் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஈவன் ஷிப் டோக்கன், ஷிப் ஸ்வாப்பில் நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒன்று ஊஃப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே யூல் நோ த பெயின். ஸோ என்னடா அது இத்தனோடு தான் ஊஃப் பண்ணுறோம், லெட்ஸே அரௌண்ட் ஒரு 50 போன்ஸ் தான் ஊஃப் பண்ணுறோம். பட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா $30 இருக்குது, $40 இருக்குது. இதுக்கு பேசாமல் நான் வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒரு 2 months வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அந்த ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈவன் என்னோட பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து லைக் அரௌண்ட் 60 cents 50 cents அப்படி தான் இருக்கும், விச் இஸ் குட். அண்ட் ஆல்சோ ஸ்பீட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3 seconds நினைக்கிறேன். ஸோ தே வெரி குயிக். ஆனால் யூ நோ த டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து இதுக்கும் நீங்கள் வந்து இப்போ சொலானாவும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் லிட்ரலி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். எத்தேரியமுக்கும் உலகத்தில் எதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எத்தேரியம் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். வெரஸ் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினும் வந்து நீங்கள் சொலானாவை யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் லிட்ரலி see the difference. ஒரு பிளாக் செயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம், which we will talk here. அதுக்கப்புறம் ஓகே, இவங்க இதில் வந்து ஆக்சுவலி பிஎஸ்சியில் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அத்தாரிட்டியில் வந்து கன்செஷன் மெக்கானிசமில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பைனான்ஸ் செயின். இது வந்து ஒரு அவங்க சொல்கிற அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுங்களேன், இட்ஸ் சேம் லெவல் ஆஃப் ஸ்கேலபிலிட்டி இருக்குது, ஸ்பீடு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அத்தாரிட்டியில் வந்து வேலிடேட்டர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த வேலிடேட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து தே ஹோல்ட் சம் காயின்ஸு, அவங்க வந்து தே அப்ரூவ் த ட்ரான்சாக்ஷன்ஸ், இந்தமாரி விஷயம்லாம் நடக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக ஐ திங்க் 15 வேலிடேட்டர்ஸ் தான் நினைக்கிறோம். ஸோ விச் இஸ் லைக் அரௌண்ட் so somewhere down the article we will see it. So that's I think somewhere around 15 validators நினைக்கிறேன். whereas compared to Solana வந்து I think 600 or 700 validators. ஸோ அதனால் வந்து இட்ஸ் மோர் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். whereas இது வந்து நம்ம இட்ஸ் லைக் 15 validators அப்படின்றப்ப வந்து இட்ஸ் சம்திங் பீப்புள் இந்த ஆர்டிக்கல் அது ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்டாக இருக்கிறப்ப வந்து தட்ஸ் பீப்புள்ஸ் ஒரி இல்லை.
ஹோல் பாயிண்ட் ஆஃப் பிளாக் செயின் வந்து இட்ஸ் ஹேஸ் டு பி டீசென்ட்ரலைஸ்டு. இல்லைனா வந்து we can use IBM's ஹைப்பர் லெஜர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டாக வந்து யூ ஹோல்ட் த கீஸ், யூ வில் பி த கம்ப்ளீட் ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி. நம்ம நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோஸ் அதுதான். ஸோ நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர சர்ச் ரிசல்ட்டில் வந்து IBM ஹைப்பர் லெஜர் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இட் ஆல்சோ சென்ட்ரலைசஸ் நேச்சர் ஆஃப் பைனான்ஸ் பிரிட்ஜு. அதுக்கப்புறம் எத்தேரியம் அண்ட் BSC. ஸோ வாட் இஸ் சொலானா என்னென்னு பார்த்தீங்கன்னா BSC மாரி சொலானா வந்து இட்ஸ் ஹைலி ஸ்கேலபிள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் தட் ஹஸ் கெயின்டு ட்ராக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக வந்து இந்த சொலானா நேம் வந்து நீங்கள் நிறைய ஹியர் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஈவன் ட்ரேடிங் வீடியோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் போட்டிருக்காங்க. ஒரு ரீசன் வந்து தே டூயிங் ப்ரிட்டி வெல் அண்ட் ஸோ அதனால் வந்து இட்ஸ் சம்திங் ஆஃப் அ நோட்டபிள் ப்ராஜெக்ட் அப்படின்றதுல ஒரு டவுட்டே கிடையாது. ஸோ என்ஹான்ஸ்டு த்ரோபுட், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸு வித்தவுட் சாக்ரிஃபைசிங் டூ மச் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ இதுதான் வந்து த மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கும் வந்து சொலானாக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் சாக்ரிஃபைசிங் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ இவங்க வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அத்தாரிட்டி. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க. வெரஸ் இங்கே வந்து தே பிரிங்கிங் யூஸிங் அதே தான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் தான், பட் இங்கே வந்து லைக் மோர் வேலிடேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணல, விச் இஸ் குட். அண்ட் லான்ச்ட் இன் 2017 ICO பூமில். ஸோ இன்னும் வந்து சொலானா ஆப்ரேட்ஸ் இன் மெயின் நெட் பீட்டாவில் இருக்குது சின்ஸ் March 2020. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கன்சென்சஸ் மெக்கானிசமு. இது வந்து ப்ராக்டிக்கல் பைசாண்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ். இது நம்ம வந்து ஆக்சுவலி இந்த கன்சென்சஸ் மெக்கானிசம் படிக்கிறப்போ வந்து I'll quickly explain. ஸோ டவர் BFT அப்படின்னா வந்து இந்த பைசாண்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம அதில் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து இட் ஒர்க்ஸ் டுகெதர் வித் BFT ப்ளஸ் ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வில் சி இந்த கன்சென்சஸ் மெக்கானிசமில் பார்ப்போம். The blocks include massive groups of unordered transactions. POH வந்து ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து it pretty much it stacks it. ஒரு நம்ம எத்தேரியம் 2.0ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் சொலானால பார்க்குற சில விஷயம்லாம் வந்து எத்தேரியம் 2.2 நெக்ஸ்ட் இயர் வரப்போகிறது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதுதான் ஆக்சுவலி வரப்போகுது. அண்ட் பட் சொலானா வந்து இட்ஸ் ஆல்ரெடி டூயிங் இட். ஸோ அப்போ வந்து இட்ஸ் ரியலி குட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டர்பைன் அப்படின்றது. இது BitTorrent வந்து பிளாக் ப்ரொபரேஷன். நீங்கள் வந்து BitTorrent நீங்கள் முன்னெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிளாக்ஸ் வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணும், உங்களோட மிஷினில் அசம்பிள் பண்ணும். அதேமாதிரி ரிசீவருக்கு அங்கே அசம்பிள் பண்ணி டெலிவர் பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் பிட் பை பிட் வந்து டெலிவர் பண்ணும். ஃபைல் வந்து எப்படி பிரேக் பண்ணி அங்கே அசம்பிள் பண்ணுது அப்படின்ற கான்செப்ட் இது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீமு, அப்புறம் sea level, which is like processing thousands of smart contracts in parallel. So this is actually one of the important feature, guys. ஏன்னா இதுதான் வந்து எத்தேரியம் 2.0வோட கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா parallel processing அப்படின்றது தான் வந்து ஷார்டிங் அப்படின்ற parallel processing தான் வந்து which will like one step before ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அதாவது நம்மளோட இப்போ வந்து வச்சுருக்கிற கிராஃபிக் கார்டெலாம் வச்சு மைண்ட் பண்ணிருக்கிற இந்த விஷயம்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிற ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இது. ஸோ அதில் வந்து நம்ம இவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா parallel processing அப்படின்றது தான். இப்போ வந்து அதுதான் ஒரு ப்ராப்ளமே. நீங்கள் வந்து எத்தேரியமில் நீங்கள் போட்டிங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். அதுவும் நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக போட்டிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பைப்லைனிங், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் யூனிட் டு ஆப்டிமைஸ் வேலிடேஷன்ஸு. அதுக்கப்புறம் க்ளவுட் பிரேக், ஹரிசான்ட்லி ஸ்கேல்டு அக்கௌண்ட் டேட்டா பேஸஸு. அதுக்கப்புறம் ஆர்கைவ் இஸ் சொல்யூஷன் ஃபார் பிளாக் செயின் டு ஸ்டோர் மல்டிபிள் பென்டபைட் ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், சொலானாவோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் சொலானா அல்டிமேட் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் அது ரெண்டும் வந்து ஆக்சுவலாக அதுங்க ரெண்டுத்தோட நேட்டிவ் டோக்கன், சொலானாவும் இருக்கட்டும் BNB இருக்கட்டும், ஸோ அவங்களோட நேட்டிவ் டோக்கன்ஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது வந்து இட் கிவ்ஸ் அ வெரி கிளியர் ஐடியா. ஒரு பக்கம் வந்து we cannot take it as a straight forward comparison. ஏன்னா வந்து பைனான்ஸ் வந்து will promote their product. ஸோ அதில் வந்து தெர் இஸ் நோ டவுட். அண்ட் ஆல்ரெடி வந்து பைனான்ஸ்க்கு வந்து தே ஹேவ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பைனான்ஸ் வந்து எவ்ரி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ வில் கீப் சீயிங் த நேம். ஸோ BNB வந்து நீங்கள் வந்து ஸ்டேக்லிங்கில் வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு மைனிங் எது பண்ணாலும் சரி, இப்போ பேன்கேக் ஸ்வாப்ஸ் எங்கே பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து சுற்றி வந்தீங்க அப்படின்னா வந்து பைனான்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ தே கீப் ப்ரொமோட்டிங் இட். ஸோ அதனால் வந்து த மார்க்கெட் கேப் இஸ் மச் பிகர் தென் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் லெட்ஸ் சி. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து BNB வந்து கரண்ட்டாக வந்து 4th ranked மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அமங் த கிரிப்டோ கரன்சிஸில் வந்து 4th rankல இருக்குது. வித் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $53.4 billion.
which is really huge. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து அது ஸ்டார்டட் எப்போ பார்த்தீங்கன்னா 2021 $37 இருந்துச்சு. ஸோ நவ் ட்ரேடிங் அட் $348. இயர்லி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 800%. ஓகே, தட்ஸ் a pretty big number. அதே சொலானா கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதோட நேட்டிவ் டோக்கன் SOL அப்படின்றது வந்து கரண்ட்டாக மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10 பில்லியன். ஸோ இதுக்கு வந்து 50 பில்லியன், இது 10 பில்லியன். அண்ட் 24 hours ட்ரேடிங் வால்யூம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து 372 மில்லியன். ஸோ which is really good. ஸோ அவ்வளோ பேர் வந்து அண்ட் கிவன் டே 24 hours வந்து தேர் ட்ரேடிங் அட். அண்ட் கரண்ட்லி இட்ஸ் ரேங்கிங் 13th largest coin. That's a pretty huge growth. In a very short time வந்து 13th largest coin ஆகிறது வந்து இட்ஸ் நாட் that of a thing. ஏன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 9,000 11,000 டோக்கன்ஸ் அண்ட் காயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து 13th இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ இட் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெரி வெல் அப்படின்றது தான். ஸோ ஸ்கேலபிலிட்டி அண்ட் பிளாக் டைம், ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸிலி வந்து ஹேண்ட்ஸ் டவுன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட ப்ராக்டிக்கல் டெஸ்டிங்கு அண்ட் ஈவன் பர்ச்சேசஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்க்குறப்ப தே டூயிங் வெரி வெல். ஸோ இன்னும் டிஃபைல நான் இன்னும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல சொலானா சைடு, பட் ஐ வில் டூ இட். ஸோ அது பண்ணி கண்டிப்பாக அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம BSC ஸ்கேனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து BSC ஸ்கேன் வந்து pretty much ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் BSC ஸ்கேனில் உங்கள் ட்ரான்சாக்ஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் டைம் வந்து 3 seconds இருக்கும் பைனான்ஸ் செயின்ஸில். வேரஸ் வித் அண்ட் அகெயின் வந்து இது எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுதுன்னா 62.4 transactions per second வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நெட்ஒர்க் யூட்டிலைசேஷன் அட் தி மோமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 38.9 at the time of this article came. ஸோ ப்ராப்ளி இட்ஸ் several months ஓல்டாக இருக்கும். 38.91% வந்து நெட்ஒர்க் யூட்டிலைசேஷன் இருக்குது. And with the max network coverage, let's say around 90% அப்படி இருக்கிறப்ப வந்து it can do around 160 transactions per second. இப்போ சொலானா கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் லைக் 0.6 seconds. ஸோ தட்ஸ் ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ். 3 seconds இது வந்து 0.6 seconds. அண்ட் ப்ராசஸிங் அரௌண்ட் 700 TPS இந்த ப்ரீவியஸ் லாஸ்ட் 6 hours இதுலேருந்து இந்த ஆர்டிக்கல் எழுதுகிறப்ப. அதுக்கப்புறம் இது வந்து விச் இஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 700 TPS வந்து it's several times much bigger than 62. So like around 4 times more capacity. At the 100% capacity, furthermore Solana features a maximum TPS of 50,000 transactions, scaled up to 65,000 transactions per second. So இதெல்லாம் வந்து it's a really impressive feature. So this is one of the key things. அதாவது நான் வந்து 2-3 விஷயம் வந்து நான் பார்த்தேன். ஸோ ஒன்று வந்து இந்த பிளாக் செயின் நான் சூஸ் பண்ணுறப்போ வந்து I wanted to develop something which is more fast. and ஏன்னா நம்ம வந்து கேமிங் யூஸ் பண்ண போகிறோம் என்னோட டோக்கன்ஸு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கேமிங்கில் வந்து the main thing is the latency. ஸோ availability and the transaction speed இதெல்லாம் வந்து it should be instantaneous, it should be very fast அப்படின்றது. ஸோ நம்ம API கால்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து சொலானா came into my picture. ஸோ அப்போ பார்க்குறப்ப it did perform very well. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது 7.6 GUI ஆல்மோஸ்ட் த சேம். பட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் ட்ரான்சாக்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே மார்னிங் நான் பண்ணுறப்போ வந்து நாட் 32 cents இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் 67 cents இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள்டு நேற்றுக்கு பார்க்குறப்ப லேட்டஸ்ட் ரேட். அண்ட் இவங்களோட டிஃபை எக்ஸ்சேஞ்சஸ் ஓகே இதில் சொலனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து இட்ஸ் really low, 0.005, which is like really low. That is really good. அதுக்கப்புறம் யூசேஜ் அண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து can handle nearly 5.3 million transactions on July 17th, which is featuring growth. யூனிக் அட்ரஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 3-4 லட்சம் அட்ரஸஸ் வந்து யூனிக்காக இருக்குது. Unique addresses, same increase in numbers. Solana பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டு இல்லைன்னாங்க, பட் the transactions are like around 700 transactions per second and 600 million transaction as of June 17, which is comparatively நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து it's good, processing more transactions than BSC, of course. அண்ட் டிஃபைஸ். ஸோ டிஃபைன்றது வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் இது. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ டாப் மோஸ்ட் ஆஃப் த லைனில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃபைல லாமான்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைனான்ஸ் அவங்களோடது வந்து அதான் மெயின் அது வந்து அதோட மார்க்கெட் கேப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎல் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 14.62 billion. ஸோ தட்ஸ் how much money that is locked inside.
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12%. ஸோ அந்த 14.62 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃபை எக்ஸ்சேஞ்சஸோட கம்ப்ளீட் மார்க்கெட்டில் 12% ஷேர் வந்து அது வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேன்கேக் ஸ்வாப். ஸோ இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் டிவிஎல். ஸோ விச் இஸ் ப்ராபப்ளி அரௌண்ட் 4th or 6th இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பேன்கேக் ஸ்வாப் இஸ் ஆல்சோ pretty ஃபேமஸில். யூனி ஸ்வாப்ஸு, பேன்கேக் ஸ்வாப்ஸு, அது எல்லாத்துலேயும் வந்து தே டூ வெரி வெல். அதுக்கப்புறம் சொலானாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் ஆஸ் பிக், பட் கம்பேரிட்டிவ்லி ஷிப் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா pretty குட். ஷிப் ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் அ புல் ரன். ஆல்மோஸ்ட் எவ்வளோ இன்றைக்கி காலைல பார்த்தப்ப 287 நினைக்கிறேன் டோட்டல் லாக்டு வேல்யூ. ஸோ இப்போ சொலானா கம்பேர் பண்ணிங்கன்னா சொலானா வந்து 642 million, which is decent ஃபார் அ ரீசன்ட் காயின். ஃபார் கம்பேரிட்டிவ்லி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கர புஷ் இல்லாத காயின் கம்பேர் பண்ணுறப்ப திஸ் இஸ் ரியலி டூயிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் ஷேர் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தேட் பிக், லைக் 0.5% தான், பட் இட் ஹஸ் காட் ஹியூஜ் பொட்டன்ஷியலுங்க. ஸோ அவங்களோட ஈல்டிங் மார்க்கெட் எது பார்த்தீங்கன்னா ரேடியம். ஸோ அதுதான் வந்து அவங்களோட டிஃபை மார்க்கெட் விச் வி வில் இன்வெஸ்ட். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படி வருது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஸோ வேலிடேட்டர், செக்யூரிட்டி அண்ட் சென்ட்ரலைசேஷன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி கீ திங்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் நான் சொல்லுவேன். ஸோ மெயினாக என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அத்தாரிட்டி இன் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 21 வேலிடேட்டர்ஸ் தான். 15 இல்லை, 21 வேலிடேட்டர்ஸ் தான். வேறு சொலனாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 658 வேலிடேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா ஆஸ் அ எனக்கு எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் சச்சஸ் ஹைப்பர்லெஜர் பேஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ காயின் மாரி அந்தமாரி கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹோல்ட் ஆல் தி நோட்ஸ். நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க எந்த ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வந்து இஃப் தெர் இஸ் சம்திங் ஹேப்பனிங் அப்படின்னா வந்து தென் தெர் இஸ் நோ ட்ரான்ஸ்பரன்சி, தெர் இஸ் நோ ஹானஸ்டி அப்படின்றது தான் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு தான் வந்து டீசென்ட்ரலைஸ்டு ஹோல் ஃபைனான்ஸ் சிஸ்டமே வந்து இட்ஸ் இன் மார்க்கெட் அட் தி மொமெண்ட். ஸோ அந்த வைஸ் நீங்கள் பார்க்குறப்ப சொலானா வந்து இட்ஸ் மச் மோர் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 658 வேலிடேட்டர்ஸ் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி வந்து டூ ஹார்ட் டு பிரேக் இன் கம்பேர்ட் டு 21 வேலிடேட்டர்ஸ். ஸோ அது சொலானா ரிசல்ட்ஸ். ஸோ கம்பேரிசன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பைனான்ஸில் வந்து வி ஹாவ் அ ஹியூஜ் பேக்கிங். ஸோ பைனான்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு அண்ட் ஸோ இது எல்லாமே இருக்கும். பின்னாடி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் எ ஹியூஜ் சூப்பர் பவர் பின்னாடி இருக்கிறது. ஸோ விச் இஸ் குட். நம்மளுக்கு அந்த எல்லா ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சொலானா அண்ட் ஆல்சோ டிஃபை இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி இஸ் லைக் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட்னு சொல்லலாம். எத்தேரியம்க்கு அடுத்தது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட்னு சொல்லலாம். ஸோ தே டூ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டிஃபை நெட்ஒர்க்கில் வந்து நம்ம டோக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம லிக்விடிட்டி பேர் நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து தென் இட் ஆக்சுவலி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து இப்போ யூனிஸ்வாப்பில் போகிறதுக்கும் பேன்கேக் ஸ்வாப்பில் போகிறதுக்கும் ரேடியமில் போகிறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்ஸில் வந்து யூ கெட் மோர் பீப்புள். ஸோ தெர் இஸ் லைக் கம்ப்ளீட்டாக வந்து அதில் டோட்டல் டிவிஎல் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ இட்ஸ் லைக் அரௌண்ட் 5 billion இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு 300 million in 600 million in ரேடியம். ஸோ அப்படி பார்க்குறப்ப தெர் இஸ் மோர் ஃபன் டு ப்ளே. ஸோ அண்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ விச் இஸ் குட் ஃபார் டிஃபை. Alright, so I think that's about it guys. So நம்ம next video catch up பண்ணுவோம் and thank you so much and cheers.